44வது ஆண்டு இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பிரிஸ் ராஜா அவர்களை தலைவர் சுவர்க்கத்தின் சார்பாக மனமாற வாழ்த்துவதுடன் இந்த நிகழ்ச்சியை அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அவருக்கு துணை செயலாளராக செயல்படுத்தும் கிரீஷ் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்று நமக்கு சிறப்பு வருகின்றிருக்கும் கவர்னர் அவர்கள் பெரும்போது வந்து இப்போ பிஸியாக இருப்பாரு. அந்த கவர்னரே நமக்கு சீஃப் கெஸ்டா நம்ம தொடர்பு வந்து நமக்கு காந்தி கிருஷ்ணன் அவர்களை வருக வருகிறோட பேரன்போடு கலைஞர் சார்பாக வரவேற்கிறேன். மற்றபடியாக நமது கிருஷ்ணா பாண்டர் ஆர்வப்பாண்டியன் அவர்கள் மேஜர் அவர்களையும் வருகிறாக வரைப்பதற்கு ஒரு மலரும் நினைவுகளை அவர்களுக்கு நினைவுறுத்திருக்கிறேன். இந்த கலைஞர் சோழர்களும் இவ்வளவு இந்த 44 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக இந்த பரப்புக்கு உறுதுணையாகவோ ஆக்கப்பூர்வமாகவும் சிறந்த யோசனைகளும் நிர்வாகத்திற்கான சப்போர்ட்டுகள் எங்களை செலவழிக்க கௌரவிக்க அவர்களையும் மனமாக வரவேற்கிறேன். அடுத்து ஏஜி பெருமாள் அவர்களை வரவேற்கிறேன். நீமானந்தர் அவர்களையும் வரவேற்கிறேன். எங்களது சென்ட்ரல் கிளப்பின் மேஜர் பண்ண எங்களது மற்றும் இந்த மகளிர் வந்து ஒரு முக்கியமான டாக்டர் ஜென்சி அவருடைய மகன் வந்து அவர் வந்து இந்த நகரில் வந்து இந்த 24 மணி நேரமும் சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த டாக்டர். அவர்களையும் இந்த விழாவிலே அவருக்கு இந்த தொற்றுநோய் உறுப்பினர் அவர்களும் இந்த சேவை குழுவும் அவர்கள் வழங்கியிருக்கிறோம். அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் மற்ற கோயிலிருந்து வருகின்ற அனைவர்களையும் கடவுள் சுழற்சி சார்பாக வரவேற்கின்றேன். மேலும் வந்து நம்முடைய கவர்னர் அவர்கள் ஒரு 3 திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுவே அவர்கள் குறிப்பாக வந்து அறங்கிற அந்த மாற்றுக்குள்ளை அறம் அப்படிங்கிறது எல்லா விதமான அர்த்தங்களும் அடங்கும். ஆனால் அதை குறிப்பாக சொல்லிக்க நேரம் இல்லை. அதனால அவர்களுடைய ஸ்கீம்ல முதல் இதாக வந்து அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஆட்டோ வழங்கும் திட்டத்துக்கு எங்களுடைய பிறப்புடைய தலைவர் அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு. மேலும் 30 தையல் மிஷின் வழங்குவதற்கும் ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் மேல வந்து கிராமங்கள் கட்டெடுக்கணும் என்று ஒரு ஸ்கீம் அவங்க கொடுத்திருக்காரு. ஆனால் இதற்கு நாங்கள் கிட்டத்தட்ட 35-40 வருடங்களுக்கு முன்னாலே போதனூர் இந்த கிராமத்தை தத்தெடுத்து கிட்டத்தட்ட சுழற்சி முறையில் ஒரு 4000-5000 ஆடுகளை இலவசமாக அந்த ஊர் மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அந்த ஊரில் உள்ள சுகாதார குழந்தைகளும் அதே மாதிரி அந்த பால்வாடி ஸ்கூல்களுக்கும் அந்த ரோடு வசதிகளும் சிறந்த முறையில் செய்திருக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய வாக்கு இங்கே ஆர்வப்பாண்டியன் அவருடைய தலைமையில கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 செலவு செஞ்சு அந்த நேரத்திலே அதை திறந்து வைத்தோம். அதனால அவர்களுடைய அந்த கிராம தத்தெடுப்பு நிகழ்ச்சியை நாங்கள் கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சிருக்கிறோம். அந்த ஸ்கீமை வந்து நமது கவர்னர் இந்த மிக சிறப்பான முறையில் அவர் அந்த திட்டத்தை கையெழுத்தினா அவர்களுக்கு வீட்டுக்கு ஒரு முறை வாழ்வு கூறி நேரத்தின் அறிவியல் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்து கூறி நல்லாசிரியர் சண்முகசுந்தரம் ஆசிரியர் அவர்களை அன்போடு பாடிக்கிறது. ஒருவன் தெரிந்தவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவன் மனிதனாகின்றான். ஒருவன் முகம் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவன் இறைவனாகின்றான் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப ஜெபிக்கும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்களுக்கு சொந்தக்காராகிய என்னுடைய ரோட்டரி சொந்தங்களை நான் வணங்கி வருகின்றேன். இன்று பணமையும் பெருமையும் இருக்க நம் கடையோடு ரோட்டரி கழகத்தினுடைய 44வது ஆண்டு பொறுப்பேற்றுள்ளார். இந்த இனிய தருணத்திலே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் ஆளுநர் பெருந்தகை
இந்நாள் ஆளுநர் பெருந்தகை, அசிஸ்டன்ட் கவர்னர்கள், தலைவர்கள் அனைவரையும் நான் வணங்கி வருகிறேன். இது ஒரு அற்புதமான நாள். நமக்கெல்லாம் தெரியும், முன்னாள் முதல்வர் கர்மவீரர் காமராஜருடைய ஒரு பிறந்த நாள். சேவை என்று சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது அவர்தான். ஏனென்றால் திருமணம் செய்து கொள்ளாமலே விருதுபட்டி தந்த விருதுநகர் வேந்தன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே நம்முடைய நாட்டிற்காக சேவை செய்தவர், பாடுபட்டவர். அந்த இனிய நன்னாளிலேயே நம்முடைய தலைவராக ரொட்டேரியன் PHM பிரகதீஷ் ராஜா அவர்களும், செயலராக ரொட்டேரியன் AU முகமது இத்ரீஸ் அவர்களும் பொறுப்பேற்க உள்ளார்கள். அவர்கள் நம்முடைய கர்ம வீரரை போல தன் ஆர்வத்தோடு தொண்டுள்ளத்தோடு நிச்சயமாக அவர்கள் சேவை செய்ய காத்திருக்கிறார்கள், சேவை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு எனக்கு அளித்திருக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அண்ணாச்சி ஆறுமுகபாண்டியன் அவர்களை அறிமுகப்படுத்த சொல்லி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலேயே இந்த ரோட்டரி கிளப்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன், பெருமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய அந்த ரோட்டரி திருட்டு ஒன்றிலேயே அண்ணாச்சி என்று வாய் நிறைய வாய்ப்புகள அழைக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் நம்முடைய அண்ணாச்சி ஆறுமுகபாண்டியன் அவர்கள். அது மட்டுமல்ல, அண்ணாச்சிக்கு எனக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு. வேற ஒன்றும் இல்லை, அண்ணாச்சியுடைய காலகட்டத்தில் தான் நான் அடியேன் ரோட்டரி அந்த கழகத்திலேயே அந்த ரோட்டரி சேவையிலேயே நான் இணைத்துக் கொண்டேன், சங்கமித்துக் கொண்டேன். அது மட்டுமல்ல, 2014 என்னுடைய சொந்த ஊராகிய வேலைச்சவரிலேயே ஒரு புதிய இல்லத்தை அமைத்து கட்டி அதற்கு பாரதி இல்லம் என்று பெயர் வைத்து அங்கு வருகையிலிருந்து என்னுடைய இல்லத்தை திறந்து வைத்து எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் நம்முடைய அருமை அண்ணாச்சி ஆறுமுகபாண்டியன் அவர்கள். அது மட்டுமல்ல, 2024 நம்முடைய தமிழக அரசினால் அளிக்கப்பட்ட அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லாசிரியர் விருது நம்முடைய கிளப்பிலையும் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்ட்ரல் கிளப்பிலிருந்து நம்முடைய அண்ணாச்சி நாடுகின்ற பொழுது என்னுடைய ரோட்டரி சேர்ந்தவர்கள் 2 அந்த நல்லாசிரியர் விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். நீங்க அழைத்தால் என்ன, அழைக்காமல் என்ன இருந்தால் என்ன, நானே ஓடோடி வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நம்முடைய மாவட்டத்தில் 6 பேர் நல்லாசிரியர் விருது. அந்த 6லேயே 2 பேர் நம்முடைய ரோட்டரி கிளப்பை சார்ந்தவர்கள், அடியனும் ஒருவன். நம்முடைய கேர்ள்ஸ் ஸ்கூல் மாரியப்பன் சார் ரொட்டேரியன் அவருடைய தொழிலாளர் ஒருவர். ஆக இருவரையும் ஓடோடி வாங்கி மகிழ்ந்த அன்பு அண்ணாச்சி ஆறுமுகபாண்டியன் அவர்களை இந்த நேரத்திலேயே நான் வணங்கி வருகிறேன். ரோட்டரி ஒரு சில வார்த்தைகள் தான். ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய மிக உயரிய தனிநபர் விருதான சர்வீஸ் எவர்ட் செல்ஃப் அவார்டு என்ற விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். ரோட்டரி மாவட்டம் 3-1 மாவட்ட ஆளுநராக பணியாற்றிய காலத்திலேயே கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் அவசர மனித சேவைகள் போன்ற பல துறைகளில் அளப்பரிய ஒரு சேவையை வழங்கியவர் நம்முடைய அண்ணாச்சி. 1993ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய தன்னார்வ சேவை அமைப்பான ரோட்டரியில் இணைந்ததன் மூலம் அவரது சேவை பயணம் புதிய ஒரு பரிணாமத்தை எட்டியது. தலைவர் பதவியில் இருந்தபோது பொருளாதார வசதி குறைந்த பள்ளி மாணவர்கள் 1000 பேருக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி பள்ளி விளைய உதவி செய்தார். அது மட்டுமல்ல, இந்த திட்டம் தான் பிற்காலத்திலேயே தமிழக அரசுடைய முக்கிய மாணவர் நலம் சார்ந்த இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டமாக ஒரு பரிணாமம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் அந்த மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட ஹெப்படைட்டிஸ் B தடுப்பூசி செலுத்தும் மிகப்பெரிய விழிப்புணர்வு மற்றும் தடுப்பூசி இயக்கத்தை முன்னெடுத்தவர். அதற்காக ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய சிக்னிபிகன்ட் அச்சீவ்மெண்ட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விருதினை பெற்றவர். அவரது ஆளுநர் பதவி காலத்தில் பல பள்ளிக்கூடங்களில் ABS ஸ்கூல் கேம்ப் மற்றும் கோ கிரீன் போன்ற சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. மாணவர்களுக்கு நூலக வசதி, இருபாலருக்கும் தனித்தனியாக கழிப்பறைகள்,
குடிநீர் வசதி, கணினிகள், விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கோ கிரீன் திட்டத்தின் மூலம் 2.5 லட்சத்துக்கும் மேலான மரக்கன்றுகள் நடப்பட்டன. 11/11/2011 அன்று மட்டும் 1,11,111 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டதனுடைய அண்ணாச்சியினார். இந்த அளப்பரிய சாதனையால் தமிழகத்துடைய பாராட்டையும் பரிசனையும் பெற்றவர். அத்துடைய சிறப்புமிக்க நம்முடைய அண்ணாச்சியை அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகவும் பெருமையும் பூரிப்பும் அடைகிறேன். நன்றி. சிறப்பு நிகழ்வுகளை அறிவு செய்யும் காந்தி கிருஷ்ணன் அவர்களை ரோட்டரி மரம் கருதி இந்த அவைக்கு அறிமுகம் செய்துள்ளேன். ரொட்டேன் காந்தி கிருஷ்ணன் அவர்கள் இந்திய தேசப்பற்றி மிகுந்த குடும்பத்தில் 15/8/1972 ராமநாதபுரத்தில் பிறந்தார். நாம் அனைவரும் தலைமுந்து கொண்டாடும் நமது பாரதத்தின் சுதந்திரத்தில் பிறந்ததால்தான் என்னவோ சிறப்பு பண்டித விருந்தர் அவர்களுக்கு நமது தேசத்தின் பெயரை பெற்றோர்கள் சுற்றியுள்ளார்கள். தனது படிப்பை தொடர்ந்து சிவில் பொறியியல் படிப்பில் டிப்ளமோ நிறைவு செய்துள்ளார்கள். கட்டுமான துறை 35 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றவர். ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரமணா கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகிறார்கள். இவரது தொழில் நேர்மைக்கும் மனிதாபிமானத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு புதுப்பிக்கப்பட்ட திருநெல்வேலி டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையமாகும். அந்த பணியின் போது இடையூறாக இருந்த அநேக மரங்களை அரசாங்கமே அகற்றிட உத்தரவிட்ட பிறகு அவற்றை இரவோடு இரவாக வேரோடு பிடுங்கி எடுத்து வேறு இடத்தில் நட்டு இன்று வரை பராமரித்து வருகிறார்கள். மரங்களை இரவோடு இரவாக வேறு நட்டது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்பதாக அல்ல, அது தவறு. அந்த மரத்தில் உறங்கும் அனைத்து பறவைகளும் தங்கள் இல்லம் திரும்பியவன் எவ்வித அசையும் இல்லாமல் அந்த பணியை திறம்பட செய்தவர். உறங்கிய பறவைகள் விழித்த போது என்னவோ அதே மரத்தில் தான், ஆனால் மரம் இருந்திருந்தவோ வேறு இடத்தில். இவர் மனிதாபிமானத்திற்கும் அனைத்து உயிர்களை நேசிக்கும் இந்த நேயத்திற்கும் இதைவிட சிறந்த எடுத்துக்காட்டு தேவையில்லை. நமது டெல்லிதான் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இத்தகைய செயலை செய்த முதல் நபர் நமது சிறப்புகளாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இவரது துணைவியார் திருமதி முருகேசன் அவர்கள் இவருக்கு ஒரு மகனும் உள்ளனர். மகன் ஜி கௌரவ கிருஷ்ணன் ஐஐடி மெட்ராஸ் நிறுவனத்தில் MBA பட்டம் பெற்றவர். மகள் ஜி ஆர்த்திகா மருத்துவராக பணியாற்றி வருகிறார். மருமகன் வைஷ்ணவி கௌதம் ஐஐடி மெட்ராஸில் முனைவர் பட்டம் பெற்றவர். போஸ்ட் கிராஜுவேட் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். பேத்தி மகிழ்ந்தா வர்தினி இவர்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியுடன் செல்வமாக உள்ளார். ரோட்டரி சேவை 1991ஆம் ஆண்டு ரோட்டாக் இயக்கத்தில் இணைந்து செயலாளர் மற்றும் தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றினார். 2000ஆம் ஆண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் ராம்நாத் சங்கத்தின் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். 2017-18 நாம் அனைவரும் மறந்துடாத மிக சந்தோஷத்தோடு சங்கமித்திரம் என்ற மாநாட்டை மிகவும் சிறப்பாக 2017-18ஆம் ஆண்டு அன்றைய ஆளுநராக இருந்த சுல்லத்தில் அப்துல்லா நடத்தி காட்டினார். 2020-21ஆம் ஆண்டில் மிகவும் சிறப்பாக துணை ஆளுநராக பணியாற்றியுள்ளார். 2022-23ஆம் ஆண்டில் மாவட்ட அசம்பிளி தலைவராக பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக நடத்தினார்கள். நமது மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் நமக்கும் சில வித்தியாசம் உண்டு. நாமெல்லாம் ரொட்டேரியன்களாக நடப்பட்டுள்ளோம். ஆனால் நமது சிறப்பினர் ரோட்டாக் உறுப்பினராக விதைக்கப்பட்டவர். அந்த விதைகளால் தற்போது விருட்சமாகி நமது மாவட்டம் மாற்றப்பட்டு சர்வதேச ரோட்டரி நிர்வாகம் விதை விழுந்த விருட்சங்கள் தான். சிறப்பு விருந்தினர் ஆர்ஐ டைரக்டர் வைஸ் பிரசிடென்ட் டைரக்டர் திரிபுரம் ஆர்ஐ பிரசிடென்ட் முலாரிகா ஹக்கீம் நமது சிறப்பு விருந்தினர் அனைவரும் ரோட்டாக் உறுப்பினராக இருந்து ரோட்டரியில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள் தான். மாவட்டம் மற்றும் சங்க கூட்டங்களில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வைத்துள்ளார்கள். ரோட்டரி பவுண்டேஷனுக்கு 56,246 அமெரிக்க டாலர் நன்கொடை வழங்கி லெவல் 3 மேஜர் டோனராக உயரிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளார்கள். 26-27ஆம் ஆண்டுக்கான ரோட்டரி மாவட்டம் 32 பள்ளிகளின் ஆளுநராக உறுப்பினராக போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். பல்வேறு ரோட்டரி இன்டர்நேஷனல் உலக மாநாட்டில் கலந்துள்ளார்கள். இவ்வளவு பெருமைக்கு போற்றுவதற்குரிய நமது சிறப்பு விருந்தினர்களை இந்த சபைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். இவரது ஆளுமை காலத்தில் நமது மாவட்டம் மென்மேலும் வளர்ச்சி அடைய நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அழைத்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்.
தொடர்ந்து துணை ஆளுநர் அவர்கள் புதிய உறுப்பினர்களை அந்த சங்கத்தில் இணைவார்கள். டாக்டர் முகேஷ்